ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காய் மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச வெண்டைக்காவை இதனோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதனோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். வச்சிட்ட பிறகு இதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதனோட 4 பீஸ் பூண்டை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த புளி ஊற்றி தான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு மாதிரி செய்வீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இதை சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதை இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இதனோட. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இதை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருக்கேன். நீங்கள் சாதத்தோடையும் வச்சுக்கலாம், இல்லை சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயாச்சு. எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தயிர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க 1. இப்போ இந்த தயிர் தக்காளி எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த மசாலாவோட இந்த வெண்டைக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால இந்த வெண்டைக்காய் குயிக்காக வெந்துடும். இப்போ ஒரு சின்ன கப்பளவு தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு தேவையான அளவு, நான் ஒரு சின்ன கப்பளவு ஆட் பண்ணுறேன், ஒரு 3/4 கிளாஸ் அளவு. இப்போ இதனோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. அப்படியே பாருங்கள், வெண்டைக்காய் மசாலா கிரேவி தயாராகியாச்சு. இன்றைக்கி நான் இதை சாதத்தோடு தான் வச்சுருக்கேன். இது சப்பாத்தியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.